ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனி பகவானோட பிறந்தநாள், அதாவது சனி ஜெயந்தி. அவரோட கதையை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். சூரியன் தட்சகன்னிய சந்தியாவை மணந்திருந்தார். சந்தியாவால் சூரிய பகவானின் பிரகாசத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தவம் செய்வதன் மூலம் தனது பிரகாசத்தை அதிகரிக்க முடியும் என்றோ அல்லது தனது தவத்தின் சக்தியால் சூரிய பகவானின் ஒளியை குறைக்க முடியும் என்றோ அவள் நம்பினாள். அதனால் சூரிய பகவானுக்கு அவள் கணவனை வழிபடும் மனைவியாகவே இருந்தாள். சூரிய பகவானிடமிருந்து அவளுக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. அவர்களில் ஒருவர் வைவஸ்வத மனு, 2வது யமராஜன், 3வது யமுனா. சந்தியா தன் குழந்தைகளை மிகவும் நேசித்தாள். ஆனால் சூரிய பகவானின் பிரகாசத்தால் அவள் மிகவும் கலக்கமடைந்திருந்தாள். ஒரு நாள் அவள் சூரிய பகவானிடமிருந்து பிரிந்து தனது பெற்றோர் இல்லத்துக்கு சென்று பெரும் தவம் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தாள். அங்கே எதிர்ப்பு ஏற்பட்டால் வெகு தொலைவில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றும் பெரும் தவம் கொள்ளலாம் என்று நினைத்தாள். தன் தவத்தின் வலிமையால் சந்தியா தன்னைப் போலவே ஒரு சாயாவை, அதாவது நிழலை உருவாக்கி அதற்கு ஸ்வர்ணா என்று பெயரிட்டாள். பின்னர் அவளுடைய அந்த நிழலே ஸ்வர்ணாவாக மாறியது. குழந்தைகளை சாயாவிடம் ஒப்படைத்த பிறகு சந்தியா அவளிடம், இனிமேல் சாயாதான் பெண்மையின் பாத்திரத்தை ஏற்று தன் 3 குழந்தைகளுக்கும் பால் என்று கூறினாள். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தன்னை அழைக்க வேண்டும் என்றும் தான் விரைந்து வந்து விடுவதாகவும் கூறினாள். ஆனால் அவள்தான் சாயா, சந்தியா அல்ல என்பதை முதலில் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் இந்த வேறுபாட்டை யாரும் அறியக்கூடாது என்றும் எச்சரித்தாள். சந்தியா தனது பொறுப்புகளை சாயாவிடம் ஒப்படைத்துவிட்டு தன் பெற்றோர் வீட்டுக்கு சென்றாள். அவள் வீட்டிற்கு சென்று சூரிய பகவானின் பிரகாசத்தை தன்னால் தாங்க முடியவில்லை என்றும் அதனால் தன் கணவரிடம் சொல்லாமல் வந்துவிட்டதாகவும் தன் தந்தையிடம் கூறினாள். இதை கேட்ட அவளுடைய தந்தை அவளை கடுமையாக திட்டி, அழைக்காமல் மகள் வீட்டிற்கு திரும்பினால் அவளுக்கும் அவள் தந்தைக்கும் சாபம் உண்டாகும் என்று கூறினார். உடனடியாக வீட்டிற்கு திரும்பிச் செல்லுமாறு அவரிடம் சொன்னார். அப்போது சந்தியா தான் திரும்பிச் சென்றால் சாயாவிடம் ஒப்படைத்த பொறுப்புகளுக்கு என்ன ஆகும் என்றும், சாயா எங்கே போவாள் என்றும், தங்கள் ரகசியம் வெளிப்பட்டுவிடும் என்றும் கவலைப்படத் தொடங்கினாள். எனவே சந்தியா உத்தர குருஷேத்திரத்தில் உள்ள அடர்ந்த காடுகளுக்கு சென்று அங்கே தவம் செய்ய ஆரம்பித்தாள். அவள் தனது இளமை மற்றும் அழகின் காரணமாக காட்டில் தனது பாதுகாப்பு குறித்து மிகவும் அஞ்சினாள். அதனால் தன்னை யாரும் அடையாளம் காண முடியாதபடி ஒரு பெண் குதிரையின் உருவம் கொண்டு தனது தவத்தை தொடங்கினாள். மற்றொரு இடத்தில் சூரிய பகவானுக்கும் சாயாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் 3 பேர். சூரிய பகவானும் சாயாவும் ஒருவரோடு ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சூரியன் எதிலும் சந்தேகமே கொண்டதில்லை. சாயாவின் பிள்ளைகள் மனு, சனி பகவான் மற்றும் புத்ரி பத்ரா ஆகியோராவர். 2வது கதையின்படி மகரிஷி காஷ்யபரின் மாபெரும் யாகத்தின் விளைவாகவே சனி பகவான் உருவானார். சாயாவின் வயிற்றில் சனி பகவான் இருந்தபோது சிவபக்தி கொண்ட சாயா சிவபெருமானை வழிபடும் தவத்தில் மிகவும் மூழ்கியிருந்ததால் தன் உணவை கூட பொருட்படுத்தவே இல்லை. அவள் தவத்தின் போது மிகவும் தீவிரமாக பிரார்த்தனை செய்ததால் அந்த பிரார்த்தனைகள் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையின் மீது மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. சாயாவின் அத்தகைய பெரும் தவத்தின் விளைவாக சுட்டெரிக்கும் வெயிலில் உணவும் நிழலுமின்றி சனி பகவானின் நிறம் கருமையாக மாறியது. சனி பகவான் பிறந்தபோது அவரது கருமையான நிறத்தை கண்டு சூரியன் ஆச்சரியப்பட்டார். அவர் சாயா மீது சந்தேகம் கொள்ளத் தொடங்கினார். இவர் தன் மகன் அல்ல என்று கூறி சாயாவை அவமதித்தார். பிறப்பிலிருந்தே சனி பகவான் தன் தாயின் தவத்தின் பெரும் சக்திகளை பெற்றிருந்தார். தன் தந்தை தன் தாயை அவமதிப்பதை அவர் கண்டார். அவர் தன் தந்தையை ஒரு கொடூரமான பார்வையுடன் பார்த்தார். அதன் விளைவாக அவரது தந்தையின் உடல் மிகவும் கருகிப் போனது. சூரிய பகவானின் தேரின் குதிரைகள் நின்றுவிட்டன. தேர் நகர மறுத்தது. கவலையடைந்த சூரிய பகவான் சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான் சூரிய பகவானுக்கு அறிவுரை கூறி நடந்ததை விளக்கினார். அதாவது அவரால் தான் தாய் மற்றும் பிள்ளையின் மரியாதை களங்கப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டது. சூரிய பகவான் தன் தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். மேலும் தனது முந்தைய கம்பீரமான தோற்றத்தையும் தேரின் குதிரைகளின் சக்தியையும் மீண்டும் பெற்றார். அன்று முதல் சனி பகவான்
தன் தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு நல்ல மகனாகவும் சிவபெருமானின் தீவிர சீடராகவும் ஆனார்.